வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. வாங்க நம்ம சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனல் லிங்க் பண்ணியிருக்கேன். இதில் டெய்லி நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் கொடுத்துருக்கு. இதுவே உங்களுக்கு ட்ரேடிங்க்கு சப்போர்ட் பண்ணும். டெய்லி லைவ் அப்டேட் மார்னிங் கொடுக்கும்போது நீங்கள் இது ட்ரேடிங்க்கு கூட யூஸ் பண்ண முடியும். முடிஞ்சால் கனெக்ட் ஆகி செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கோல்டுக்கும் நிஃப்டிக்கும் லைவ் அப்டேட்ஸ் டெய்லி கொடுத்துட்ருக்கேன். இதை முடிஞ்சால் வாட்ச் பண்ணுங்கள். இந்த பிகினர்ஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா பிகினர்ஸ் கிளாஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி 7 to 8 வந்து பிகினர்ஸ் கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸ் முடிச்சுட்டு அந்த அப்டேட்டட்ஸ் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். வாங்க இன்னைக்கு நிஃப்டி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் ஆல்ரெடி நம்ம காலையில் டெலிகிராமில் வாட்ஸ்அப்பில் இருந்து கொடுத்து இதாக கொடுத்துருந்தது. இது ஒரு சப்போர்ட்டு, இங்கே ஆல்ரெடி இங்கே ஒரு சப்போர்ட்டு, இங்கே ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம். ஏன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது. முன்னாடி நம்ம ப்ரீ மார்க்கெட்லேயே பார்த்துட்டோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸும் ப்ளஸ் இங்கே ஒரு சப்போர்ட்டு மறைஞ்சிருந்தோம். அது கீழே கீழே போனால் என்ன பண்ணுறதுங்கிறக்காக இன்னொரு எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறக்காக இன்னொரு சப்போர்ட் நம்ம வரைஞ்சிருந்தோம். அது பாருங்கள் இங்கே ஓப்பன் ஆனது கரெக்டாக இந்த சப்போர்ட்டை உடைச்சிட்டு இங்கே வந்து அடுத்த சப்போர்ட் வரைக்கும் நின்றுருக்கு. புரிஞ்சுங்களா? இது இந்த சப்போர்ட்டில் தான் வந்து இப்போ கடைசியாக நின்றுருக்கு மார்க்கெட்டு. 5 மினிட்ஸில் பார்க்கலாங்க. நம்மளுக்கு இன்றைக்கி என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரெண்டை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும். ட்ரெண்ட் ஆல்ரெடி 3-4 நாளாக செல்லில் இருக்குது. சரிங்களா? அந்த ட்ரெண்டை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது என்ன நடக்குன்னு அப்படியே ஒவ்வொன்றா பார்க்கலாம். மார்க்கெட் பாருங்கள் இங்கே ஓப்பன் ஆகிருக்குது. இங்கே ஓப்பன் ஆனது ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் செகண்ட் 5 மினிட்ஸு கீழே வந்தாச்சு. அப்போ என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லெவல் சப்போர்ட் லெவலை வந்து ஒரு பிரேக் ஆகும்னு நினச்சோம். அதே மாதிரி தான் நடந்திருக்கு. சப்போர்ட் லெவலில் வந்து சப்போர்ட்டில் ரொம்ப நேரம் நின்றுட்டு அடுத்துக்கடுத்து அந்த லோ லெவல், அதாவது அந்த ஜோனோட லெவல் லோ லெவலில் டச் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணிவிட்டு 12 மணிக்கு மேலே தான் அங்கேருந்து அதை பிரேக் பண்ணியிருக்கு. இன்றைக்கி எக்ஸ்பைரி கூட. அதனால் வந்து அங்கேருந்து ட்ராவல் பண்ணது அடுத்த சப்போர்ட் வரைக்கும் வந்துடுச்சு. இந்த சப்போர்ட் முன்னாடியே நம்ம வரைஞ்சி கொடுத்துருந்தோம். இந்த சப்போர்ட் வரைக்கும் வந்து மார்க்கெட்டு ஹோல்ட் ஆகிடுச்சு. பாருங்கள் இங்கே எங்கேயாச்சும் வந்து அப் ட்ரெண்டுக்கு மூவ் பண்ணிக்குதான் பாருங்கள். அப்படியே வந்து கண்டினியூவாக ஹையவே உடைக்கல. அப்படியே கீழே 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 லோவை மட்டும்தான் உடச்சிட்டு வந்திருக்கோம் இல்லையா, ஐயங்க பிரேக் பண்ணவே இல்லை. இது எல்லாம் பார்க்கணுங்க. என்ன நடக்குது, மார்க்கெட் மேல் நோக்கி போகுதா கீழ் நோக்கி போகுதா, இதெல்லாம் பார்த்தோம்னா தான் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படியே வந்து டவுன் சைடே வந்துட்டு இருக்குது அப்படிங்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு அப் சைடு போகிற பாசிபிலிட்டியே இல்லைன்னு நம்மளுக்கு தெரியணும். அப்படியே கீழே வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டில் வந்து இங்கே ஹோல்ட் ஆகிருக்குது மார்க்கெட்டு. இங்கே வந்து சப்போர்ட் கிட்டவே முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு என்ன நடக்குது அது நாளைக்கு பார்ப்போம். அதை பற்றி இன்றைக்கி எதுக்கு கவலைப்படணுங்க. மார்க்கெட் வந்து எப்பவுமே மார்க்கெட்டு கூட ட்ராவல் பண்ணி பழகிக்குங்க. எளிமையாக இருக்கும். அது என்ன ட்ரெண்டில் போகுதோ அது கூட போங்க. மார்க்கெட் செல் ட்ரெண்ட்னா செல் ட்ரெண்டுக்கு கூட மட்டும் போங்க. பை ட்ரெண்டுக்கு ட்ரை பண்ணாதீங்க. பை ட்ரெண்டுக்கு ட்ரை பண்ணால் தூக்கி வீசிட்டு போயிடும். இப்போ செல் ட்ரெண்ட் இவ்வளோ தூரம் கொடுத்துருக்குன்னா பை ட்ரெண்ட் பாருங்கள் எவ்வளோ தூரம் கொடுத்துருக்கு. இங்கே எடுத்தீங்கன்னா எவ்வளோ தூரம் கொடுத்துருக்கு, இவ்வளோ தூரம் தான் கொடுத்துருக்கு. இங்கேருந்து அப்படியே கீழே. அதுக்கடுத்து இங்கே வந்து சரி பை மேலே போகுமான்றது பாருங்க, இந்த லெவல் வந்து போட்டு அப்படியே கீழே திருப்பிட்டா. அப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த ட்ரெண்ட் என்னமோ அந்த ட்ரெண்டு கூட போய் பழகிட்டா ஈஸியாக இருக்கும். இது வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் ஈஸியாக இருக்கும். அதனால் ப்ராக்டிஸ் அதிகப்படுத்துங்க. ப்ராக்டிஸ் எந்தளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மார்க்கெட்டில் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். மற்றபடி வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. இது ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு செட் ஆகிடும். ப்ராக்டிஸ் 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 கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் மார்க்கெட்டு. ப்ராக்டிஸ் இல்லைன்னா இதில் எதுவுமே பண்ண முடியாது. அதை மனசில் வச்சுக்கோங்க. அப்போ ப்ராக்டிஸ் எந்தளவுக்கு பண்ணுறோமோ அந்தளவுக்கு சக்ஸஸ் பண்ண முடியும். இதைத்தான் நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்டேட்டர்ஸ் வீடியோலையும் எல்லாத்துலையும் இதை தான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.